சீரிஸில் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிலையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் சிலையில் என்ன இருக்குன்னா, அந்த காலத்து மக்கள், அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் வந்து பயன்படுத்தின துடுப்பு தான் இருக்குது. நானே ஒரு 6 பாயிண்ட் சம்திங் ஃபீட் இருப்பேன். ஆனால் இந்த துடுப்பு என்னை விட ஹைட்டாக இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் இது 2-3 பேர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் சிலையில் என்ன இருக்குன்னா, அந்த காலத்து மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு, லீடர்ஸ் என்ன மாதிரி ஃபைட் பண்ணாங்க, எல்லாமே அழகாக டிவியில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ கூட சுதந்திரம் கிடைச்சாலும் சுதந்திரம் கிடைக்காத மாதிரி தான் இந்தியா இருக்குது. அக்கா, உங்களுக்கு நடந்தது வந்து ரொம்ப பெரிய கொடூரம். இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கவே கூடாதுக்கா. நான் மனசால வேண்டுறேன். உங்களுக்காக அழுகிற கோடிக்கணக்கான தம்பி தங்கைகளில் நானும் ஒருத்தன். வி மிஸ் யூ ஸோ மச் அக்கா. இப்போது என்னோடய வருத்தம்னா, நீ எங்கள் கூட இல்லையே, இப்படி ஒரு அக்காவை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குக்கா. லவ் யூ ஸோ மச் மை டியர் சிஸ்டர். லவ் யூ ஃபார் எவர்.